ஹலோ நண்பர்களே, நலமா? நாம் இன்று 7ஆம் வகுப்பு 3ஆம் பருவத்தில் உள்ள முதல் இயலில் இலக்கண பகுதியில் அணி இலக்கணம். அணி 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 என்னும் சொல்லுக்கு அழகு என்பது பொருள். ஒரு செய்யுளை சொல்லாலும் பொருளாலும் அழகு பெற செய்தலை அணி என்கிறோம். நாம் அணிகளை அணிந்து கொண்டு அழகு செய்து கொள்கிறோம் நமக்கு. அதுபோல செய்யுளை அழகு பெறச் செய்வது அணியாகும். இந்த பாடத்தில் நாம் 3 அணிகளை பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக உவமை அணி. மயில் போல ஆடினாள், மீன் போன்ற கண். இந்த தொடரெல்லாம் நம்ம படிச்சு பார்த்தோம்னா, இந்த தொடரில் பாருங்க, நடனமாடும் பெண்ணோடு மயிலையும் கண்ணுடன் மீனையும் ஒப்பிட்டு நமக்கு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒப்பிட்டு கூறப்படும் பொருளை, எந்த பொருளை ஒப்பிட்டு சொல்றாங்களோ அந்த பொருள் பாருங்க. இந்த முதல் தொடரில் மயில் போல ஆடினாள் என்பதில் மயிலை சொல்லியிருக்காங்க, ரெண்டாவதுல மீன் சொல்லியிருக்காங்க. உவமை அல்லது உவமானம் என்பர். இதை தான் நம்ம உவமைன்னு சொல்றோம், இல்லைன்னா உவமானம் என்று சொல்லலாம். உவமையால் விளக்கப்படும் பொருளை உவமேயம் என்பர். உவமையால் எந்த பொருளை விளக்குறாங்களோ அதை உவமேயம் என்று சொல்வார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த தொடரில் பாருங்க, போல, போன்ற என்பவை நமக்கு உவம உருபுகளாக வந்துள்ளன. ஆகவே உவமை, உவமேயம், உவம உருபு. இதில் மயில், மீன் இது உவமை. கண், ஆடுதல் இது உவமேயம். போல, போன்ற இந்த இரண்டும் உவம உருபுகளாகும். உதாரணமாக நமக்கு இங்கே ஒரு திருக்குறள் கொடுத்திருக்கிறார்கள். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை என்று. இல்லை பாருங்க, போல என்ற சொல் வெளிப்பட வந்திருக்கிறது. இந்த திருக்குறளின் பொருள் என்ன? பூமி தன்னை தோண்டுவரை பொறுத்துக் கொள்வது போல நாம் நம்மை இகழ்ந்து பேசுபவரை பொறுத்துக் கொள்ள வேண்டும். இல்லை, பூமி தன்னை தோண்டுவரை பொறுத்துக் கொள்ளுதல் என்பது நமக்கு உவமையாக கொடுத்திருக்காங்க. நாம் நம்மை இகழ்ந்து பேசுவதை பொறுத்துக் கொள்ள வேண்டும் என்பது ஒப்பிடப்படும் பொருள். அதுதான் இங்க உவமேயம். இல்லை, போல என்பது உவம உருபு. போல என்பது உவம உருபு. இது மாதிரி ஒரு பாடலில் உவமையும் உவமேயமும் வந்து ஓம உருபு வெளிப்படையாக வந்தால் பாருங்க, ஓம உருபு எப்படி வரணும்? வெளிப்படையாக வரணும். இப்படி வெளிப்படையாக வந்தால் அது ஓம அணி எனப்படும். இந்த ஓம உருபு போல, போன்ற, அன்ன, இன்ன, அற்று, மான, கடுப்ப, ஒப்ப, உரள போன்றவை ஓம உருபுகளாக வரும். குன்றேறி ஏனைப்போர் கண்டற்றால் தன் கைதொன்று உண்டாகச் செய்வான் வினை. இந்த குறள் பாருங்க, அற்று. குன்றேறி ஏனைப்போர் கண்டற்றால் அற்று என்ற ஓம உருபு வருகிறது. ஆகவே அது ஓமையணி ஆகும். இவ்வாறு இந்த ஓம உருபுகள் வெளிப்படையாக வந்தால் அது ஓமையணி எனப்படும். இரண்டாவதாக எடுத்துக்காட்டு ஓமையணி. கொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தற்கு கற்றனை தூரும் அறிவு. கல்வி அதிகாரத்தில் நமக்கு கொடுத்திருக்காங்க. இந்த குறளின் பொருள் என்ன? அதாவது மணற்கேணியில் தோண்டிய அளவிற்கு நீர் ஊறும். கேணினா கிணறு. இதே மணற்கிணறு இருக்குது இல்லைங்களா, அதில் எவ்வளோ தூரம் நம்ம நோண்டிக்கிட்டு போயிட்டே இருக்குமோ அந்த அளவுக்கு நமக்கு தண்ணீர் வந்து ஊறும். மனிதர்கள் கற்கும் அளவிற்கு ஏற்ப அறிவு பெருகும். அதுபோல மனிதர்கள் கற்கும் அளவிற்கு அறிவு பெருகும். நம்ம எவ்வளோ படிக்கிறோமோ அந்த அளவுக்கு அறிவு பெருகும் என்பது இந்த குறளின் பொருள். இதில் தொட்டனைத்து ஊரும் மணற்கேணி என்பது உவமையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. தொட்டனைத்து ஊரும் மணற்கேணி என்பது உவமை. மாந்தருக்கு கற்றனைத்து ஊரும் அறிவு என்பது உவமேயம். அதுபோல மாந்தர்கள் எவ்வளவு படிக்கிறாங்களோ, மனிதர்கள் எவ்வளவு படிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அறிவு வரும். இங்கே அதுபோல் இன்னும் ஓம உருவு மறைந்து வந்துள்ளது. இது மறைஞ்சு வந்திருக்குது. இவ்வாறு ஓமை ஒரு தொடராகவும் உவமேயம் ஒரு தொடராகவும் வந்து இந்த ஓம உருவு மறைந்து வந்தால் பாருங்க, இந்த ஓம உருவு மறைஞ்சு வரணும். ஓம உருவு மறைந்து வந்தால் அது எடுத்துக்காட்டு ஓமையணி எனப்படும். ஓம உருவு வெளிப்பட வந்தால் ஓமையணி, ஓம உருவு மறைஞ்சு வந்தால் அது எடுத்துக்காட்டு ஓமையணி. அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸி. மூன்றாவதாக இல் பொருள் ஓமையணி. இல் பொருள் ஓமையணி அதாவது இல் என்றால் இல்லாத பொருளை ஓமையாக கூறும் அணி. அதுதாங்க இல் பொருள் ஓமை அணி. இதற்கு நம்ம 2 தொடர் பார்ப்போம். முதல் தொடர் பாருங்க, மாலை வெயிலில் மலைத்தூரல் பொன்மலை பொழிந்தது போல் தோன்றியது. பாருங்க, பொன்மலை பொழிந்தது போல். பொன்மலை அப்படின்னா அப்படியே தங்கமா அப்படியே மலையா பொழியுதுலாம். அந்த மாதிரி பொழியுமா? பொழியாது. இருந்தாலும் இங்கே அழகுக்காக இவங்க சொல்லியிருக்காங்க. ஆக இல்லாத ஒன்றை இருப்பதாக சொல்வதுதான் இல் பொருள் ஓமை அணி. காலை கொம்பு முளைத்த குதிரை போல பாய்ந்து வந்தது. பாருங்க, கொம்பு முளைத்த குதிரை போல. எங்கேயாவது குதிரைக்கு கொம்பு முளைக்குமா? முளைக்காது இல்லைங்களா? ஆகவே இதுவும் இல்லாத ஒன்றை சொல்லியிருக்காங்க. ஆகவே உலகத்திலே இல்லாத ஒன்றை ஓமையா சொன்னா அது இல் பொருள் ஓமையணி அப்படின்னு. பொன்மலை பொழிந்தது போல், கொம்பு முளைத்த குதிரை போல இன்னும் ஓமைகள் வந்துள்ளன. உலகில் பொன் மலையாக பொழிவதும் இல்லை, கொம்பு முளைத்த குதிரையும் இல்லை. இது மாதிரி உலகில் இல்லாத ஒன்றை ஓமையாக கூறுவது இல் பொருள் ஓமை அணி எனப்படும். இந்த பாடத்தில் நாம் ஓமை அணி,
இந்த பாடத்தில் நம்ம ஓமையணி, எடுத்துக்காட்டு ஓமையணி, இல்பொருள் ஓமையணி 3 அணிகளை நாம் தெரிந்து கொண்டோம். மீண்டும் அடுத்த காணொளியில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.